சென்னையில் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி செய்யும் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாநகராட்சி ஆணையரின் போக்கை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும். வெறுமனே சும்மா பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் போட்டு ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்ட மட்டும் போதுமா? எங்கெங்கே தவறு நடக்குது, தவறு நடக்காமல் 100% இது ஒரு என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த லிஸ்ட் வருதுக்கு ஒரு முழுமையாக எலெக்ஷன் கமிஷன் கடைபிடிக்கணும். ஒப்புதல் இல்லாமல் அந்த சுபஸ்ரீ பணி செய்ய சொல்கிறாங்க. ஒன்று இது இவங்க யார் சுபஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா வாக்காளர் படிகளை மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஃபோட்டோவில் பையில் கொண்டு வர்றாரு. எப்படி இருக்குது இது? வாக்காளர் படிவுங்களை மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஃபோட்டோவில் பைகளில் கொண்டு அந்த எஸ்ஆர் படிகளை வீடு வீடாக செல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல திமுக வீடோ இல்லைன்னா வேறு இடத்துலையோ உட்காந்து ஃபில்லப் பண்ணுறாங்க. இது எப்படி ஒரு ஜனநாயகமாக இது ஒரு ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடந்தால் கூட சென்னையை பொறுத்தவரையில் மாநகராட்சி ஆணையர் போக்கு என்பது முழுக்க ஆளும் வர்க்கத்திற்கு 2 அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு பிஎல்ஓ வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போகிறோம். அது நம்முடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பார். ஓகே.